ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், இல்லை நிறைய தொண்டர்களாக இருக்கட்டும், இல்லை மக்களாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து நிறைய சர்ச்சைக்குரிய பேச்சையெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து இப்படி நடந்திருக்குமோ, அப்படி ஆயிருக்குமோ, இதனால தான் இப்படி ஆயிருக்கு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து விவாதமாகவும் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் அதை பற்றி பேசிட்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த கேஸ் சிபிஐக்கு கைமாறினதை பற்றி நாம் தமிழர் கட்சியோடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து சில சர்ச்சைக்குரிய பேச்சுகள் வந்து பேசியிருக்காரு. அது வந்து ஒரு கடுமையான ஒரு பேச்சா வந்து பேசியிருக்காரு. ஸோ அதை பற்றி அவர் பேசினதை பற்றி திரும்ப ஒரு கருத்து தெரிவிக்கிற மாதிரியும் அவருக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி மூத்த பத்திரிகையாளர் செய்யாறு பாலு அவருமே சில கருத்துக்களை வந்து முன் வச்சிருக்காரு. ஸோ அது என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோஸில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐயில் வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்கும் என்ன ரெண்டு மூளையாக இருக்குது, அவங்கள்ட்ட கொடுத்தா வந்து இந்த கேஸ் வந்து சால்வ் பண்ணிடுவாங்களா, அப்போ தமிழ்நாட்டு போலீஸில் எப்படி பட்டவங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து முன் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நீதிபதியோட தலைமையில் வந்து இந்த விசாரணை போடுறது, இந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கேஸை வந்து திருப்பறக்கான ஒரு முயற்சியாக தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரியும் வந்து இதை வந்து முன் வச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் இவ்வளோ காவல்துறை இருக்கும்போது, அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளேயே இத்தனை காவலர்கள் இருக்காங்க, இவ்வளோ காவல்துறை பெரிய காவல்துறை நம்ம வச்சிருக்கும் போது இப்படி வந்து நம்ம கிட்ட வேணாம், அதாவது தமிழ்நாடு அரசு வேணாம் அப்படின்னு சொல்லி சிபிஐட்ட கைமாத்துறது வந்து நம்ம மாநிலத்துடைய காவலர்கள், நம்ம காவல உறுப்பினர்கள் எல்லாத்தையுமே வந்து கேவலப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயமா வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் முன் வச்சிருக்காரு. இவர் சீமான் இது பேசினதுக்காக திருப்பி பதிலடி கொடுக்குற விதமாக செய்யாறு பாலு ஒரு யூடியூப் சேனலில் அவருடைய கருத்தையுமே வந்து பதிவிச்சிருக்காரு. அதாவது என்ன அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து இந்த இஷ்யூக்காக நீதி வெல்லும் அப்படிங்கிற ஒரே ஒரு டியூட் தான் வந்து போட்டிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதே வேற கட்சி தலைவர்கள் வேற யாராவது இருந்திருந்தா இதை வச்சு ஒரு ப்ரெஸ் மீட்டை மீட் பண்ணுறதோ, இல்லை இதை வந்து வேற ஏதாவது ஒரு வகையில் கொண்டு போய் மக்களை மீட் பண்ணுறது, இல்லை வேற ஒன்று பண்ணி ஒரு பாலிடிக்ஸாக ஒரு அரசியலை தான் மாற்ற பார்ப்பாங்க. இந்த வாய்ப்பை நல்லதாக எடுத்துக்கிட்டு அவங்களுடைய கட்சியை மேம்படுத்துறதுக்காக, இல்லை ஒரு இந்த இடத்துல ஒரு பாலிடிக்ஸை கொண்டு வரணும், ஒரு அரசியலை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை, நல்ல வாய்ப்பை எடுத்துட்டு பயன்படுத்துவாங்க. அப்படிலாம் எதுவுமே பண்ணாமல் இவருக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பையுமே அவர் யூஸ் பண்ணாமல் நீதி வெல்லும் அப்படின்னு இந்த டியூட்டை போட்டது வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியாஸ்லையுமே வந்து நிறைய வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு, நிறைய ஷேருமே ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அவர் பண்ணது வந்து இவரோட ஆட்சியே வந்து ஒரு புதுமையாக இருக்குது, இவர் இப்போ பண்ணிட்டு இருக்கிறதே வந்து புது வகையாக இருக்குது அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிபிஐக்கு கைமாறணும் இந்த கேஸ் அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாஜக தலைவர் தான் வந்து சொல்லியிருக்காங்க. விஜய் எந்த இடத்துலையுமே வந்து இதை சொல்லலை. விஜய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீதிபதியோடைய தலைமைக்கு கீழே தான் வந்து இந்த கேஸ் போகணும், அவங்க தான் இதை வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மற்றபடி அவர் சிபிஐக்கு கைமாறணும் அப்படிங்கிறது இவர் வந்து முன்வைக்கல, 2 பாஜக தலைவர்கள் தான் வந்து முன் வச்சிருக்காங்க. இதை வந்து விஜயை வந்து குற்றம் சாட்டுறது வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு உடனே சீமான் வந்து விஜய் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காரு, எப்படி வந்து இது போலீஸ் கேஸை வந்து நம்ம தமிழ்நாடு போலீஸை நம்பாமல் அப்படி எப்படி சிபிஐக்கு கொடுக்கலாம், நம்ம காவல்துறை என்ன இப்படி இருக்குதா அப்படிங்கிற மாதிரி, அவங்களுக்கு என்ன ரெண்டு மூளை இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சர்ச்சைக்குரிய பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு அண்ணாமலை சரியான ஒரு பதிலடி கொடுக்கிற விதமாக நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு அண்ணாமலை இப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வந்து கொஞ்ச நாள் அந்த டைமில் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது, இப்போ வந்து முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது அந்த குட்கா விவகாரம் அந்த விஷயத்துலையும் சரி, முகலியவாக்கம் கட்டிட சம்பந்தம் இந்த மாதிரி விஷயத்துலையுமே சரி, இதுக்கு வந்து போலீஸை நாடாமல் சிபிஐயை வந்து அவங்க கேட்டிருந்தாங்களே, அப்போல்லாம் சீமான் வந்து எங்கே போய் பேசிட்டு இருந்தாரு, அப்போல்லாம் இதை பற்றி பேசவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. சீமான் வந்து ஏன் இப்படி மாற்றி பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியல, எதுக்காக இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறதும் வந்து புரிய மாட்டேங்குது. விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு அப்புறமா இவர் வந்து இப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு, இது ஏன் அப்படின்னு தோணுதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திடீர்னு அதாவது விஜய் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி படங்களில் வந்து மாசா டைலாக் பேசிட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு கட்சிக்குள்ளே நுழைஞ்சவனே வந்து இவருக்கு வந்து இவ்வளோ பெரிய மாசா இளைஞர்கள் எல்லாருமே வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, என்ன வந்து தம்பி அப்படின்னு கூப்பிட்டு இருந்த எல்லாருமே வந்து இப்போ திடீர்னு அவர் வந்தவொடனே அவர் பக்கம் போகிறது அப்படிங்கிறது வந்து யாருனாலையுமே ஏற்றுக்க முடியாது. அதனால தான் அவர் வந்து இப்படி கத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. யங்ஸ்டர்ஸை வந்து யாருனாலையும் ஏமாற்ற முடியாது, அவங்கள வந்து பிரெயின் வாஷும் பண்ண முடியாது, அவங்கள ஒரு ஏதோ தப்பான வழிகளில் யூஸ் பண்ணுற மாதிரி, இல்லை வந்து அவங்கள வழிகெடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க அப்படியே யாருக்கு சப்போர்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மாறுவாங்க, கண்டிப்பாக மாறிடுவாங்க. அது நீங்களாக இருந்தாலும் சரி, இல்லை விஜயாக இருந்தாலுமே சரி, அவர் வந்து தப்பான வழியில் வந்து இளைஞர்களை கூட்டிகிட்டு போகிறாரு, தப்பான விஷயங்களுக்கு வந்து இது பண்ணுறாரு, அவர் தப்பு பண்ணுறாரு அப்படின்னு அவங்களுக்கு சரியாக படலை அப்படிங்கும் போது கண்டிப்பாக இளைஞர்கள் அவருக்கும் ஆப்போசிட்டாகவும் மாறக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே தான் உங்களுக்குமே நடந்திருக்கு.
இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து கூத்தாடி, இவர் வந்து நடிகர், யாரோ எழுதி தந்தெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரெஸ் மீட் எதுவுமே வைக்க மாட்டேங்கிறாரு. இப்படிலாம் எவ்வளோதான் என்னதான் வந்து புரளிகள் நிறைய கிளம்புனாலுமே இப்போ நடந்த இந்த கரூர் இஷ்யூலையுமே வந்து திடீர்னு ஏதாவது ஒரு வீட்டிலேருந்து வெளியே எட்டி பார்த்தா கூட வந்து இவ்வளோ நாள் ஒளிஞ்சிட்டு இருந்தவர் டக்குன்னு வெளியே வந்து எட்டி பார்த்துருக்காரு அப்படின்னு ஒரு மாதிரி இவர் தான் தப்பு பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி இன்னுமே கன்ஃபார்ம் ஆகலைனாலுமே இவர் தான் தப்பு பண்ணியிருக்காருன்னு கண்டுபிடிக்கிற மாதிரியே அப்படியே வந்து சோஷியல் மீடியாஸ்லேயே இருக்கட்டும், இல்லை மற்ற மீடியாஸ்லேயே இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து இவரை வந்து டார்கெட் பண்ணுறது. அப்படி என்ன விஷயமா இருந்தாலுமே யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, மற்ற இவரை சார்ந்து இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, இவரை கைவிடாமல் இவர் பக்கம் நிற்கிறதுக்கு காரணம் வந்து இதுதான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இவருக்கு வந்து இவருக்கு கீழே இருந்த தம்பிகள் எல்லாருமே வந்து இவரோட விஜய் கட்சிக்கு சார்பாக வந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதுல வந்து ஒரு கடுப்பாகவும் ஒரு மாதிரி இவருக்கு வைத்தறிச்சல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இவருக்கு இருக்கிறதுனால தான் வந்து இத்தனை குற்றம் சாட்டிட்டு இருந்தார். இந்த கரூர் இஷ்யூக்கு முன்னாடியுமே நிறைய இடத்துல வந்து முதல்ல விஜய் அண்ணா தம்பி அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தவர். இப்போ திடீர்னு டக்குன்னு வந்துட்டு உடனே அவன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படி இப்படின்னு நிறைய விஜய் வந்து திட்டுற மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணி பேசுறது, இந்த மாதிரி நிறைய இடத்துல பண்ணிட்டு இருந்தார். இந்த கரூர் இஷ்யூக்கு அப்புறமும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்ப இதை வந்து ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த கேஸ் வந்து சிபிஐ கைக்கு போனனால விஜய் வந்து பாஜக கூட வந்து சேர்ந்துட்டாரு. பாஜக வந்து விஜய் வந்து தூக்கிட்டாங்க. அவங்க கூட்டணி வைக்கலைனாலுமே அவருக்கு கீழே வேலை செய்யற மாதிரி வந்து விஜய் வந்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சர்ச்சை பேசெல்லாம் வந்து இப்போ திரும்ப பேச ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி சீமான் மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த மாதிரி விமர்சனங்கள் நிறைய முன்வைப்பாங்க. அப்படி முன்வைக்கும் போது விஜய் வந்து இதை ஒரு பொருட்டை எடுத்துக்காம விஜயோட கட்சி சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, இல்லை விஜயை வந்து ஆதரிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். அவர் வந்து இந்த கட்சியை திரும்ப அதாவது லூஸில் விட்டுலாமல் திரும்ப மேம்படுத்தி கொண்டு போகணும். இதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் இதுக்கு மேலேயும் வரும், அதையும் வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அவர் அந்த யூடியூப் சேனலில் தெரிவிச்சிருக்காரு.